ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து 4 டைப்ஸ் ஆஃப் நீடில்ஸ் வந்து வச்சுருக்கேன். 2 வந்து அயன் நீடிலு, 2 வந்து டூலிப் நீடிலு. இதில் வந்து அயன் நீடிலில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இந்த க்ரிப் உள்ள நீடிலில் வந்து நம்ம பீட்ஸ் வந்து லோட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நான் வந்து லோட் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்ப அடியிலையும் விட்டு எடுத்தோன்னா நமக்கு ஒன்றுமே வராது, மேலாப்பில் விட்டு எடுத்தோம்னாலும் நமக்கு ஒன்றுமே வராது. நம்ம கொஞ்சம் மீடியமாக விட்டு எடுக்கும் போது நமக்கு வந்து பீட்ஸ் வந்து நல்லாவே வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம லோட் பண்ணி செய்யும் போது நம்மளோட ஸ்பீட் வந்து கண்டிப்பாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இதுவே வந்து டூலிப் நீடிலில் நான் எடுக்கிறேன் பாருங்கள். இதுவும் டூலிப் நீடிலையும் இப்படி லோட் பண்ண முடியும். பட் ஆனால் வந்து ஒரு 5 பீடு 6 பீடு தான் வந்து நம்மளால் லோட் பண்ண முடியும். பட் ஆனால் நம்ம வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக செய்யணும் அப்படின்னா வந்து நம்ம ஆரம்பத்தில் வந்து அயன் நீடிலில் வந்து அந்த ஃப்ளோ கிடைக்காது. டூலிப் நீடிலில் வந்து நல்லாவே அந்த ஃப்ளோ வந்து கிடைக்கும். ஸோ டூலிப் நீடிலில் செய்கிறதுக்கு தான் எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும். பட் அயன் நீடில் தான் வந்து நமக்கு வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தரும். இப்போ நான் வந்து டூலிப் நீடிலில் தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து இந்த க்ரிப் இல்லாத அயன் நீடில். அதில் எவ்வளோ நீடில் வந்து எவ்வளோ பீடு வந்து லோட் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் அயன் நீடிலில் வந்து லோட் பண்ண வந்து கற்றுக்கோங்க. ஸோ தட் உங்களோட ஸ்பீட் வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ண முடியும். நான் இப்போ வந்து செய்கிறது வந்து டூலிப் நீடிலில் தான் செய்கிறேன். ஆக்சுவலி வந்து இது நான் ஸ்பீடுக்காக வந்து செய்யலை. ஸோ கொஞ்சம் மெதுவாக செஞ்சால் ஓகே அப்படின்ற இதனால நான் வந்து டூலிப் நீடில் வச்சு செஞ்சிட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ஸ்பீடாக ஏதாவது ஒரு ஒர்க் செஞ்சு முடிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அயன் நீடிலில் வந்து நீங்கள் பீட்ஸ் லோடிங் வந்து ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களால் ஸ்பீடாக வந்து அந்த ஒர்க்கை வந்து முடிக்க முடியும். ஸோ டூலிப் நீடிலில் வந்து என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா வந்து உங்களுக்கு அந்த க்ரிப்பு வந்து கிடைக்கும் இல்லையா. அந்த ஃப்ளாட்டாக வந்து நடுவில் இருக்குது. ஸோ அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறது வந்து நீங்கள் பிடிச்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அண்ட் அதில் வந்து டூலிப் அப்படின்னு சொல்லி அந்த சிம்பிள் இருக்கும். ஸோ அதனால் வந்து உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு அந்த கிளாத்துக்கு எந்த வகையான கிளாத்தாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். இதுவே வந்து அயன் நீடில்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சில கிளாத்தில் வந்து அப்படியே எடுக்கும் போது நமக்கு வந்து அந்த கிளாத்தோடு சேர்த்து வந்து வர மாதிரி இருக்கும். அது வந்து நல்ல ப்ராக்டிஸில் தான் வந்து உங்களுக்கு அயன் நீடில் வரும். அதே மாதிரி நல்ல ப்ரைடல் ஒர்க்கு நல்லா ஃபாஸ்ட்டாகவும் முடிக்கணும். அதே மாதிரி வந்து நம்ம சூப்பராகவும் இருக்கணும், நமக்கு அந்த கிளாத்தெல்லாம் வந்து எதுவும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து அயன் நீடில் வந்து சூப்பராக வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது இப்போ வந்து டூலிப் நீடில் எப்படி யூஸ் பண்ணிவிட்டேன், அந்த ஃப்ளாட்டாக இருக்கிறதுல அந்த இதை பிடிச்சிட்டு பண்ணும்போது எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த பீட்ஸை வந்து நான் லோட் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு நான் இப்போ ஒன்று ஒன்றா லோட் பண்ணுறேன்ல. ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா வந்து ரொம்ப வந்து லேட் ஆகும். நீங்கள் வந்து அயன் நீடிலில் வந்து இப்போ நான் காமிக்கிற மாதிரி நீங்கள் லோட் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து ஒர்க் வந்து முடிஞ்சிடும். ஸோ இதுதான் வந்து ஸ்பீடை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரே வழி. அண்ட் வந்து அந்த ஷார்ப்னஸ்ஸு, அந்த லீஃபோட ஷார்ப்னஸ்ஸு, அந்த ஷேப்போட ஷார்ப்னஸ் கிடைக்கணும் அப்படின்னாலும் வந்து நீங்கள் கண்டிப்பாக அயன் நீடிலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் கண்டிப்பாக. பிகாஸ் ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா வந்து அந்த நம்ம லோட் பண்ணும்போது வந்து உதிர்ந்துட்டே இருக்கும் அந்த பீடு வந்து. ஸோ அதனால் வந்து நல்லா அயன் நீடிலில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு செய்யும் போது உங்களுக்கு வந்து இப்போ நம்ம வந்து அயன் நீடில் வந்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது வந்து க்ரிப்புள்ள அந்த அயன் நீடிலு. அதுவும் இல்லாமல் அந்த நீடில் வந்து பயங்கர லைட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து அந்த ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த டூலிப் மாதிரி அப்படியே வந்து ஸ்டெடியாக இருக்காது. ஸோ அது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து அந்த அயன் நீடில் கூட யூஸ் பண்ண முடியும். அந்த க்ரிப்புள்ள அயன் நீடில் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால வந்து இதை நான் அவ்வளோவா வந்து நான் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த அயன் நீடில் தான் வந்து நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து இதில் லோட் பண்ணுறோம் பாருங்கள். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். பட் நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல, அந்த மாதிரி லோட் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டை தரும்.